ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கொத்து சப்பாத்தி. கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதிலே கொத்து சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சப்பாத்தி மாவு எடுத்திருக்கோம். ஸோ நான் வந்து சும்மா இப்போ ஸ்நாக் அப்படிங்கிறனால சும்மா 2 சப்பாத்தி வர மாதிரி நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது எப்போதும் போல் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக எப்போதுமே நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோமோ அப்படி பண்ணாலே போதும். எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் நான் அதில் செய்யலை. நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல்லில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க சப்பாத்தியை. சப்பாத்தி நல்லா குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறமேட்டுக்கு நம்ம மசாலா செய்கிறதுக்காக பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒன்ஸ் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இதில் சோம்பு மட்டும்தான் தாளித்து போட்டிருக்கேன். வேறு எதுவும் போட தேவை கிடையாது, பிகாஸ் இல்லைனா கடிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதோட ஒரு ஆனியன் சாப் பண்ணது ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் கேப்சிகம் வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டராக கூட ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஓவர் குக் ஆகிடுது இப்படி ஆட் பண்ணோன்னா. இதுக்கப்புறமேட்டுக்கு டொமேட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளவு சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமாக தனியாக வந்து சாட்டே பண்ணி கூட கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து நான் பிரியாணி மசாலா ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எனக்கு பிரியாணி மசாலா தான் இருக்குன்றதுனால இதை ஆட் பண்ணியிருந்தேன். இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இதோட பச்சை வாசனை போகணும், மிளகாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ தட் கொஞ்சோண்டு நான் வாட்டர் ஆட் பண்ணி அதோட ஸ்மெல் போகிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இட் டன், இதில் வந்து நம்ம கட் பண்ண சப்பாத்தி பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே சாட்டே பண்ணிட்டும் எடுத்து சாப்பிட்றலாம். எனக்கு வந்து கொஞ்சம் எக் ஆட் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறனால இதில் நான் கொஞ்சம் எக் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எக் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இதில் ஆட் பண்ண வேண்டாம். எக் இதில் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எக்குக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களோட மசாலையிலேயே நிறையா சால்ட் இருந்ததுன்னா எக்குக்குன்னு செப்பரேட்டாக ஒன்று போடணுன்ற அவசியம் கிடையாது. ஃபைனலாக நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடியாக இருந்துச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, it's bye from you, I'm Akshya.